இதுல எப்படி சீமான் நீ முதலமைச்சரான சமாளிப்ப வந்தவன முதல் கையெழுத்து மஞ்சள் நோட்டீஸ். இந்த அரசு திவாலாயிருச்சு. இதுவரை இந்த கடனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நீ கடனை எவன்கிட்ட கொடுத்து அவன்கிட்ட வாங்கிக்க, வேணா எங்க புதைச்சிருக்குன்னு சமாதி முகவரி வேணா தாரேன் போய் வசூலிச்சுக்க. அவன் ஆட்சியில் இருந்த அமைச்சர் மந்திரி மாதிரி அவன் குடும்பம் தாரு பாரு. உண்மையிலே நடக்க, நீ சிரிக்காத, உண்மையிலே நடத்திடுவேன். இந்த மாதிரி தெரிஞ்சுக்க, அவன் வாரிசு பிள்ளைகள் அட்ரஸ் எல்லாம் இருக்கு, நீ போய் வசூலிச்சுக்க. வேணா நான் கூட போலீஸ் கிளீஸ்ல பந்தோஸ்து தாரேன், போய் வசூலிச்சுக்க. என்னைய விட்டு நான் அழிச்சு கழிச்சு ஆட வந்து இந்த மாதிரி இருக்கேன். புரட்டா சூரிக்கு இந்த மாதிரி அழிச்சு கழிச்சு மறுபடியும் சாப்பிடுறேன் வா. இப்ப வை எங்கால போட்டு மறுபடியும் கொடை போடுறான், உள்ள இருந்து போடுறா போடு. இப்ப கடன் கொடு. எதுக்கு? நான் ஏரி வெட்ட போறேன், அணை கட்ட போறேன், நான் குளம் வெட்ட போறேன், ஆடு மாடு வளர்த்த வேளாண்மை செய்யறது, பண்ணை நிலங்கள் உருவாக்கி என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க போறேன். எனக்கு கடன் தான். இந்த கடனுக்கு நான் நல்ல அப்பனுக்கு பிறந்தேன், ஆத்தாளுக்கு பிறந்தேன், நான் பொறுப்பு. நீ பண்ண நீ ஒன்றாவது அது அதெல்லாம் நாம் போய் கடன் கட்டிக்கிட்டு முடியாது. அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு 850 ஏக்கர்ல தோட்டம், 100 ஏக்கர்ல எஸ்டேட், மாளிகை கட்டி வாங்க போய் நான் வாங்க முடியாது. எல்லாத்தையும் மாத்தி விட்டுறோம், எல்லாத்தையும் தலைகளை மாத்திரும். ஒரு புத்தர் மாதிரி உங்க பிள்ளை போட்டிருக்கேன், வந்தா எப்படி ஆட்சி செய்வேன். நான் தேவையில்லை. இந்த மேடையில வந்து நிக்கிறது சின்ன பிள்ளைய, அது ஆட்சி செஞ்சிடும். நாங்க இல்ல எல்லாரும் இப்படி செத்து போனா கூட எங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்வைக்கிற தத்துவத்தை வைத்து இந்த நாட்டை அந்த தலைசிறந்த நாடா மாத்தோம். கற்பிச்சு கொடுத்துருவேன்.